ஏடிஎம் வாசலில் மதுபோதையில் படுத்து கிடந்தவரிடம் 4 சவரன் தங்கச்செயின் திருடியவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை ராயபுரம் பகுதியில் பிரிண்டிங் பிரஸில் பணிபுரிந்து வருபவர் கணேஷ். இவர் மன்னார்சாமி கோவில் தெருவில் உள்ள மதுபான கடையில் குடித்துவிட்டு அங்குள்ள ஏடிஎம் வாசலில் போதையில் படுத்துள்ளார். இந்நிலையில் அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் போதையில் படுத்திருந்த கணேஷ் கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்க நகையை திருடிக் கொண்டு சென்றுள்ளார். இதையடுத்து போதை தெளிந்து கழுத்தில் செயின் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த கணேஷ் ராயபுரம் குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தியாகராஜன் என்பவர் கணேஷ் அணிந்திருந்த தங்க செயினை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து தியாகராஜனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.